அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச உள்ள பெருமான் இந்த மனித குலத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் இலகுவாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்கு ஒவ்வொரு நாளிலே அவர்கள் சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள் விளக்க உரையாக. அதனை அன்பர்கள் தற்போது ஒலிவடிவிலே கேட்கலாம். தயவு வாழ்வு 94. சொற்பொழிவாற்றிய நாள் 6/3/1983. இன்று 94வது செய்யுளுக்கு விளக்கம் காண்போம். தயா இன்ப வாழ்வு பகுதியில் ஒவ்வொரு பாடலும் சில முக்கியமான விஷயங்களை தெரிவிக்கின்றன. இந்த பாடலிலும் சில முக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். பாடல் 94. இச்சிறு பாக்களாய் மலர்பூக்கள் இங்குணக்கேற்ற நன்மலரே நச்சியே கொள்வாய் நானிலத்தவர்க்கு நவையிலா தயாபெரும் இன்பால் அச்சிதை அழியா அருள் வடிவாக்கி அலகிலா காலமிங்கிருக்க வைச்சிடுவாயே வள்ளலே மலர்ந்த மறுமலர் மாலையும் மகிழ்ந்தே. சென்ற வார பாடல் இச்சிறு மாலையும் ஏற்றே என்று முடிவடைந்து இப்பாடல் இச்சிறு பாக்களாய் என ஆரம்பித்துள்ளது. பூக்களை கொண்டு தொடுக்கப்படுவது பூமாலையாகும். பா மலர்களை கொண்டு உருவாக்கப்படுவது பா மாலையாகும். சாதாரண மக்கள் பூமாலைகளை தொடுத்து இறைவனுக்கு சூட்டி மகிழ்வர். ஆனால் அப்பூமாலைகள் வாடிவிடுகின்றன. அருளாளர்கள் இறைவனுக்கு பாமாலைகளை தொடுத்து சமர்ப்பிக்கின்றனர். அப்பாமாலைக்கு பூமாலைகளைப் போல வாடிவிடுவதில்லை. அவை என்றும் நிலைத்து விளங்குகின்றன. பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் அழிந்துபடுவனவாகும். ஆனால் பிரம்மதேவனின் நாவில் வாசம் செய்பவர் கலைமகள். கலைமகளின் அருளால் பாடப்படும் புலவர்களின் படைப்புகளை பாக்கள் எல்லாம் அழியாத்தன்மை உடையவை என்று குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்தில் கூறியுள்ளார். கலைமகள் வாழ்க்கை முகத்தது எனினும் மலரவன் வண்தமிழோர்க்கு ஒவ்வான் மலரவன் செய் வெற்றுடம்புமாய் வன போல மாயா புகழ் கொண்டு பற்றிலர் செய்யும் உடம்பு. நீதிநெறி விளக்கம். கலைமகள் நாமகள் என்கிறோமே, சரஸ்வதி எனச் சொல்கிறார்களே, சரஸ்வதி எப்படி நாவில் இருக்க முடியும் என்ற வினா ஏற்படுகிறது. சரஸ்வதி என்பது கலை அறிவு. இக்கலையை வெளியிட உதவுவது மொழி. மொழி நாக்கின் உதவியால் பேசப்படுகின்றது. எனவே நாமகளின் படைப்புகள் ஆகிய எழுத்தோவியங்கள் அழிவதில்லை என சொல்லப்படுகின்றது.
புலவர்களின் பாக்கள் புலன் உணர்வால் புலனறிவு கொண்டு பாடப்பட்டவை. அவை சிறிது காலம் விளங்கி பின் மறைந்து விடுகின்றன. அதற்கு மேல் அருளே உள்ளிருந்து உணர்த்த அருளறிவு கொண்டு எழுதப்பட்டவை அருட்பாக்கள் ஆகும். இவை இறைவனின் உண்மையை காட்டிக் கொடுக்கின்றன. அதற்கு மேல் அருளே பாவாக வெளிப்பட்டது அருட்பா. அருட்பா நமக்கு கடவுள் உண்மையை காட்டிக் கொடுத்து கண்டுகொள்ளச் செய்கின்றது. எனவே இம்மாலை இறைவனின் அருள் திருவடிகளுக்கே உரித்தானதாக சொல்லப்படுகின்றது. இதனை வள்ளல் பெருமான் வாக்கினாலேயே அறியலாம். அனுபவ மாலை பாடல். நான் தொடுக்கும் மாலை இது பூமாலை, எனவே நாட்டார்கள் முடிமேலே நாட்டார்கள் கண்டாய். வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் ஆகமங்கள் தொடுக்கும் மற்றவையை அணிவார்கள் மதத்துரிமையாலே. தான் தொடுத்த மாலைகள் தான் தொடுத்த மாலையெல்லாம் பரத்தையர் தோள் மாலை, தனித்திடும் என் மாலை அருட்சபை நடுவே நடிக்கும். ஊன்றெடுத்த மலர்களன்றி வேறு குறியாதே, ஓங்குவதாதலில் அவைக்கே உரித்தாகும் தோழி. கடவுள் உண்மையானது வெறும் கல்வி அறிவினாலோ மன அறிவினாலோ கற்பனைகளினாலோ அறிந்துவிடக்கூடியது அல்ல. அருள் உணர்வினாலே உணர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு அருளாலே உணர்த்தப்பட்டு அருளாக வெளியானவையே அருட்பா திருவருட்பாவாக நாம் பெற்றுள்ளோம். மற்றவர்கள் தொடுக்கும் மாலையெல்லாம் பரத்தையர் தோள் மாலை எனப்படுகிறது. பரத்தையர் என்பது மாற்றார்கள் என்பது பொருள். இங்கு வள்ளல் பெருமானின் அருட்பா இறைவனுக்கே உரியதாக விளங்குகின்றதை உணர்த்துகிறது. இத்தெய்வப்பாக்களும் இறைவனுக்கே உரிமையானது என்று அறிகின்றோம். எங்கும் நிறை பரம்பொருள் நம்மில் சிற்றொளி வண்ணமாக சிற நடுத்தலத்தே தயாவொளி விளக்காக விளங்கி கொண்டு நமக்கு உண்மைகளையெல்லாம் உள்ளிருந்து தயா உணர்வால் உணர்த்தி கொண்டே உள்ளது. அந்த உண்மையெல்லாம் உலக மக்களும் உணர்ந்து பயன் பெற வேண்டும் என்பதால் இங்கு இம்மாலையாக தொடுக்கப்பட்டு அந்த மாலையும் தயா பெறும் பதிக்கே அணிவித்து மகிழப்படுகிறது. தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பது ஒரு பழமொழி. தொட்டுக்காட்டுதல் என்றால் என்ன? புற உலகில் ஞானிகள் மகான்கள் குருக்களாக இருந்து சொல்லும் உண்மைகளை கொண்டோ படிப்பதனாலும் பிற முயற்சிகளாலும் கடவுள் உண்மையை முழுமையாக உணர்ந்துவிட முடிவதில்லை. புற உலக குருக்கள் எல்லாம் ஓரளவிற்கு வழிகாட்டலாம். அதற்கு மேல் அருளே குருவாக இருந்து உணர்வில் உணர்த்தப்படுவதே தொட்டுக்காட்டுதல் ஆகும். அப்படி உணர்த்தப்படும் போது எல்லா உண்மைகளும் புரிந்து கொள்ள முடியும். நச்சியே கொள்வாய் நானிலத்தவர்க்கு நவையிலா தயாபெறும் மின்பால் என்பதில் நச்சி என்பது விருப்போடு உவந்து என்னும் பொருளை தருகின்றன. இறைவனிடம்
நீ இம்மாலையை விருப்போடு ஏற்றுக்கொண்டு நானிலத்தில் வாழ்வோர்க்கு எல்லாம் நவையில்லா குற்றம் குறைகள் இல்லாத தயா பெறும் இன்ப வாழ்வை வழங்க வேண்டும் என வேண்டப்படுகிறது. நானிலம் என்பது புற உலகில் மக்கள் வாழ்வதற்குரிய வசதிகளை கொண்ட நெய்தல், மருதம், முல்லை, குறிஞ்சி ஆகியவற்றை குறிக்கும். அகநிலையில் நானிலம் என்பது விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, துரிய நிலை என்பன. அங்கிருந்து அனுபவிக்கின்ற இன்பமே நவையிலா இன்பமாகும். புறத்தே இருந்து சென்று அகநிலையை அடைவதற்கு அருள் உதவுகின்றது. அருள் என்ற சொல்லிலேயும் உடல் நிலையையும், உயிர் நிலையையும், உள் ஒளி நிலையையும் குறிக்கின்றன. எனவே அருள் புற உடல்நிலை, உயிர்நிலை இவற்றை கடந்து ஆன்ம நிலையில் நிற்க உதவுகிறது. அருளை ஓங்காரத்தின் உட்பொருள் என்பர். அதற்கு மேல் அந்நிலையிலிருந்து அனகமாக விரிந்து வாழ உதவுவது தயவு ஆகும். தயவு ஒளி நிலையிலிருந்து உயிர்நிலை, உடல், உலகம் என விரிந்து வாழச் செய்கிறது. எனவே ஓங்காரத்தின் அனகப்பொருள் தயவு ஆகும். அச்சிதையழியா அருள் வடிவாக்கி அலகிலா காலமிங்கிருக்க என்னும் வரிகளால் அழியாத தேகம் வேண்டப்படுகிறது. பக்குவ குறைவால் தேகங்கள் அழிகின்றன. அருட்பக்குவம் ஏற்படும் போது இதே உடல் அழியாத வடிவை பெறுகிறது. அதற்கு சத்விசாரம் வேண்டும். பிறப்பு இறப்பு எவ்வாறு உண்டாகிறது? பிறந்தவை எல்லாம் அழிந்து விடுவதன் காரணம் என்ன? இந்த அழிவை தவிர்ப்பது எப்படி? இவற்றின் உண்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். முன் வாழ்ந்த ஞானியரும் யோகியரும் சித்தர்களும் கூட எத்தனையோ விதங்களில் முயன்றும் இரவா நிலையை பெற முடியவில்லை. பிறவாமையை பெற்று ஆன்ம நிலையில் அடங்கி போயினர். வள்ளல் பெருமான் ஒருவரே இரவாமையை பெற்று பேரின்ப வாழ்வில் நிலவிக் கொண்டுள்ளார். அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் கருணையே அவருக்கு எல்லா உண்மைகளையும் உணர்த்தியதை அவரது வாக்காலேயே அறியலாம். அண்ட பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டதறிந்து தெரித்தாய் அறிவை தூண்டியே பிண்டத்துயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டம் தன்னையே பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பின்னையே. ஆன்மாவுக்கு உள்ளீடாக விளங்கும் உயிர் சக்தி விரிவது ஆன்மாவைச் சூழ ஒரு தேகம் உண்டாகி பிறப்பிற்கு காரணமாகிறது. உயிர் சக்தி சுருங்கும் போது தேகம் பயனற்று இறப்பிற்கு காரணமாகி விடுகிறது. இவ்வாறு ஏற்படும் அழிவை தடுக்க உள்விளங்கும் அருள் ஒளியே பெருகி உயிர், உணர்வு, உடல் எல்லாம் நிரம்பிடும் போது அழிவு தடுக்கப்படுகின்றது. நித்திய வாழ்வு பெற முடிகிறது. ஆனால் அபக்குவத்தில் இந்த ஒப்பற்ற வாழ்வை பெற முடியாமல் மும்மலங்கள் தடுக்கின்றன. ஆணவம், மாயை, கன்மம் என்பன ஆன்மா, உயிர், உணர்வு, உடல் ஆகியவற்றை சார்ந்து விளங்குகின்றன. இம்மும்மலங்களை ஐம்மலங்களாக கூறுவர். அவை ஆணவம், மாயை, மகாமாயை, திரோதாயி, கன்மம் என்பன. பொதுவாக இம்மாலை ஆகிய
இம்மாயையாகிய மலம் 3 நிலைகளிலும் பற்றி மறைத்து கொண்டுள்ளது. மாயை உடல் சம்பந்தமான புலன் உணர்வை சார்ந்தது. மகாமாயை உயிர் சம்பந்தமான உயிர் உணர்வை சார்ந்தது. திரோதாயி மெய் அறிவு தொடர்புடைய அறிவு உணர்வை சார்ந்தது. எனவே இறைவனின் அருள் இந்த நடுவுள்ள உயிர் உணர்வில் தீண்டப்பட வேண்டும். திருவடிப் புகழ்ச்சியில் மகாமாயையை மிதிக்கும் பதம் என போற்றியுள்ளதை அறியலாம். சிலர் பிறவிக்கு காரணம் வினை என்று சொல்லி உண்மை உணர்வதற்கு இயலாத நிற்கின்றனர். நல்வினையின் பயனாக நற்பிறப்பும் போக வாழ்வுக்குரிய வாழ்க்கை வசதிகளும் பெறுவர். தீவினையின் காரணமாக தீயவர்களாகவும் பல வகையான துன்பங்களை அனுபவிப்பவர்களாகவும் உள்ளனர். எனவே நல்வினை தீவினை இரண்டுமே பிறப்பிற்கு காரணங்களாகின்றன. பிறவி தொடராமல் இருப்பதற்கு கிடைத்துள்ள இப்பிறவியிலேயே சிறப்புமிக்க இத்தேகத்தையே அழியாத சுத்த தேகமாக ஆக்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒப்பற்ற நித்திய நிலையை பெரும் பொருட்டே இப்பிரபஞ்ச தோற்றமும் எல்லா செயல்களும் நடைபெற்று வருகின்றன. இவ்வுண்மைகளை நாம் சத்விசாரத்தால் உணர்ந்து அகநிலையில் பொருந்தி இருந்து கொண்டே தயவு செயலோடு அனகமாக விரிந்து வாழுதல் வேண்டும். திருவருட்பா நாம் சத்விசாரத்தால் உண்மையை கண்டுணர உதவுகிறது. அதற்கு மேல் தயவுப்பா அகநிலையிலிருந்து அனகமாக விரிந்து தயவோடு வாழ உதவுகிறது. எனவே நமது நோக்கம் அழியாத தேகத்தை பெற்று அளவில்லாத நெடுங்காலம் வரையிலும் இன்புற்று வாழ்வதே. அழகிலா காலம் இங்கிருக்க என்று சொல்லப்படுகிறது. இப்பிரபஞ்சம் தோன்றி எத்தனை கோடி காலமோ, தோன்றுவதற்கு முன் எவ்வளவு காலமோ, இனி வருங்காலம் எவ்வளவோ, அத்தனையிலும் நிலையாக விளங்குபவர் கடவுள். நாமும் அவரைப் போலவே கடவுள் மயமாகி மறைந்து விடாது வாழ வேண்டும். அப்படி வாழ வைப்பாய் என இறைவனிடம் வைச்சிடுவாயே. வள்ளலே மலர்ந்த மறுமலர் மாலையும் மகிழ்ந்தே என வேண்டப்படுகிறது. மாலைகளில் பல வகையுண்டு. ஒரே மலர்களினால் தொடுக்கப்பட்டவை பல மலர்களினால் தொடுக்கப்பட்ட கதம்ப மாலை என்பன. அதை போலவே செய்யுள்களிலும் பல வகையுண்டு. இரட்டை மணிமாலை, மும்மணி கோவை, நான்மணி கடிகை என்பன. இப்பாடல் வரிகளில் வைச்சிடுவாயே வள்ளலே என்பதில் வ வ வ என 3 முறை வ என்ற எழுத்தும், மறுமலர் மாலையும் மலைத்தே என்பதில் ம ம ம என 3 முறை ம என்ற எழுத்தும் அமைந்துள்ளன. இவ்வாறு அமைவதை அடுக்குமொழி என்பர். வடமொழியில் பிராசம் எனவும் ஆங்கிலத்தில் அல்லிட்டரேஷன் எனவும் சொல்லப்படும். பல வகை செய்யுள்கள் முறையாக தொடர்ந்து வரும் வெண்பாக்களாகவும், சில வெண்பா விருத்தம் எனவும், சில வெண்பா விருத்தம் கலித்துறை எனவும், மாறி மாறியும் அமைக்கப்படுகின்றன. இறைவன்
அருள் அல்லது தயவுதான் ஒளி வண்ணமாக அணு அணுதோறும் நிறைந்தும் ஒலி வண்ணமாக எங்கும் நிரம்பியும் விளங்கி கொண்டிருப்பவர். இதுவே பிரணவ ஒலியாக ஓம் ஓம் என சதா ஒலித்து கொண்டே நாத வடிவமாக விளங்குவதாம். இவ்வுண்மையை உணர்த்தும் பொருட்டே மண்ணில் தோன்றி வளரும் அத்தனை உயிர்களும் முதலில் பிரணவ வடிவில் தோன்றி வளர்கின்றன. இப்படி விளங்கும் இறைவனுக்கு இப்பாமலர் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை சூட்டி மகிழ்கின்றோம், மகிழ் உருகிறோம். இம்மாலையால் நாம் இறைவனையே அறிந்துணர்ந்து வாழ நித்திய இன்ப வாழ்வில் நிலை வழிகாட்டப்படுகிறது. நித்திய இன்ப வாழ்வில் நிலவ வழிகாட்டப்படுகின்றது. நம் தயா மனம் வீசும் மாலையை தயா ஜோதிபதி ஏற்று மலைந்து அதாவது அணிந்து கொள்வதால் இதன் மூலம் அப்பதி உண்மையை பலரும் கண்டு அடைந்து தயா பேரின்ப வாழ்வு அடைதல் கூடும் என்பது உட்கோளாகும். தழைக்க தயா இன்பம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.